ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்பவே ஒரு கலர்ஃபுல்லான வீடியோ தான். புரோட்டலுக்கான்னு சொல்லக்கூடிய டேபிள் ரோஸ் இல்லைன்னா மாஸ் ரோஸ், இந்த பூக்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயே இன்னொரு வெரைட்டி உங்கள் வீட்டில் வளர்த்திட்ருப்பீங்க, பர்ஸ்லைன் சொல்லிட்டு. ஸோ இந்த பர்ஸ்லைன் வந்து பார்த்திங்கன்னா இலைகளை வச்சே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட முடியும். இதனுடைய இலைகள் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் நம்ம டேபிள் ரோஸினுடைய இலைகள் வந்து ஊசி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இலைகளை வச்சு ஈஸியாக டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த பர்ஸ்லைன் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம டேபிள் ரோஸினுடைய பராமரிப்பு, அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், பூக்கள் அதிகமாக பூக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். டேபிள் ரோஸ் வளர்க்குறதுக்கு முதல் விஷயம் மண்கலவை. மண்கலவை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கார்டனிங் சாயில் இல்லைன்னா செம்மண், இது ஒரு பங்கு எடுத்துக்கோங்க. கொக்கோபீட் ஒரு பங்கு, வெர்மி கம்போஸ்ட் ஒரு பங்கு, மணல் ஒரு பங்கு. இது கூட கொஞ்சமாக நீம் கேக், எப்சம் சால்ட், அதுக்கப்புறமா போன் மீல் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கலவையை எப்படி தயாரிக்கணும் டீட்டெயில்டாக தெரியணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மண்கலவையை வந்து தயாரித்து வச்சு இதில் வந்து நீங்கள் செடிகளை நடலாம். மண் வந்து கொஞ்சம் லூஸனாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக ஹார்டாக இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து எதுக்குன்னா, லூஸாக இருக்கிறது வந்து செடிகள் முளைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, சீக்கிரமாக வேரழுகள் வராது. அதே மாதிரி தண்ணியோடைய ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே வந்து நீங்கள் வெறும் செம்மண் மட்டுமே வாங்கிட்டு வந்து நட்டிங்கன்னா செடி நல்லா தான் வளரும், சூப்பராக வளரும். பட் மழைக்காலங்களில் ரொம்ப கஷ்டம். அந்த மண் ரொம்ப இறுகி போயிருக்கிறதுனால ஈஸியாக வந்து வேரழுகள் வந்துடும். அந்த ஈரப்பதம் வந்து சொதன்னு செம்மண்ணில் அப்படியே இருந்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப வந்து வேரழுகள் செடி இறந்து போயிடும். ஸோ மழைக்காலங்களில் நம்ம காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாயிடும். ஸோ அதனால் எப்போவுமே டேபிள் ரோஸ்க்கு இந்த மாதிரி ஒரு மண்கலவை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கீழே நேரடியான மண்ணில் வைக்கிறீங்க, தரையில் வைக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நேரடி சூரிய வெளிச்சத்தில் நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாக பார்த்து நீங்கள் இந்த செடிகளை வச்சுக்கலாம். அது வாட்டிக்கு படர்ந்துட்டு போயிட்டு நிறைய பூக்கள் கொடுக்கும். எந்த விதமான மெயின்டெனன்ஸும் தேவை கிடையாது, ஜீரோ மெயின்டெனன்ஸ் தான். அதுவாக வளர்ந்துட்டு அதுவாக இது பண்ணிக்கும். பட் நம்ம தொட்டிகளில் வைக்கும்போது சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கவனமாக நம்ம எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்கும். டேபிள் ரோஸ் அப்படிங்கிற பேர் இருக்கிறதுனால இது இண்டோர் பிளான்ட் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. இது இண்டோரில் வளராது. இந்த செடிகளுக்கு நேரடி சூரிய வெளிச்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் நம்மளுடைய பீக் சம்மர் சீசன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சீசனில் அடிக்கக்கூடிய வெயிலை கூட தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி தான் இது. ஸோ தாராளமாக நீங்கள் நேரடி சூரிய வெளிச்சத்தில் வைக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சூரிய வெளிச்சத்தில் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த செடிகளில் மொட்டுக்கள் வச்சு பூக்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். இதிலேயே நீங்கள் பார்ஷியல் ஷேடெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மொட்டுக்களுடைய எண்ணிக்கையும் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் பூக்கள் ஒரு கிளையில் பூத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நுனி பகுதியை வெட்டி விட்டுருங்க. டெட் ஹெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் நீங்கள் அடிக்கடி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு டெட் ஹெட்டிங் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்தடுத்த நியூ க்ரோத்ஸ் வந்துட்டு நிறைய மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா அந்த கிளையோட அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு கீழேருந்து வர கிளைகளுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு டெட் ஹெட்டிங் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இந்த கட் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா, ஒரு கிளையில் பூ வச்சுருக்குன்னா அந்த பூவை சுற்றி அட்லீஸ்ட் 2 மொட்டுக்களாச்சும் இருக்கும் அடுத்தடுத்து பூக்கிற மாதிரி. அந்த மொட்டுக்கள்லேருந்து விதைகள் வருது அப்படின்னா அதோட ஸ்டாப் ஆயிரும். விதைகள் வரல, அது கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அதிலிருந்து திரும்பவும் மொட்டுக்கள் சில டைம் வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் கட் பண்ணாதீங்க. எல்லா பூக்களுமே பூத்து முடிஞ்சு எல்லாமே விழுந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த இலைகள் பார்க்குறதுக்கே உங்களுக்கு பச்சை நிறம் இல்லாமல் வேறு ஒரு கலரில் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப நாள்பட்ட இலைகள். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கிளைகளையும் நீங்கள் வெட்டி விடும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே சைட் பிரான்ச்சஸ் நிறையா விட்டுட்டு உங்களுக்கு மொட்டுக்கள் நிறைய வைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது நம்ம இந்த பூச்சிகளை தான். இதில் மாவு பூச்சி, ஸ்கேல் இன்செக்ட்லாம் பயங்கரமாக அட்ராக்ட் ஆகும் இந்த செடிகளுக்கு. நம்ம டிசம்பர் மாதங்களில் இந்த குளிர்காலங்களில் பார்த்திங்கன்னா ஆஃபிட்ஸ் நிறைய வரும். ஸோ இந்த தொந்தரவு இந்த செடியில் கீப் ஆன் ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம அடிக்கடி பூச்சி வெரைட்டிகள் அடிச்சுட்டே இருக்கிறது மூலிமா இதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் அப்பப்போ மாவு பூச்சிகளை பார்க்கும்போதே ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இல்லை அந்த ஸ்டெம்ஸில் நிறைய இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டெம்மையே ரிமூவ் பண்ணி போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த செடிகளை நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இதுக்கு கெமிக்கல் ஸ்ப்ரேஸும் இருக்குது, ரொம்ப வீரியமான கெமிக்கல் ஸ்ப்ரேஸ்லாம் இருக்குது மீலிபக்ஸுக்கு. பட் நான் பர்சனலாக அதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் இந்த செடிகள் முழுக்க ஒரு 8 to 9 வருஷமாக நான் வளர்க்குறதுக்கு இதனுடைய கலர்ஸ் எல்லாம் சேகரித்து நான் வளர்க்குறதுக்கான ஒரே காரணம் தேனீக்களுக்காகவும் பட்டாம்பூச்சிகளுக்காகவும் தான். ஸோ நம்ம கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணும்போது இது அவங்களுக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால் உங்கள்கிட்ட இருக்கிற ஆர்கானிக்கான பூச்சி வெரைட்டி நீங்கள் வீட்டில் தயாரிக்கிறீங்களே, அந்த நீம் ஆயில் சொல்யூஷன் அந்த மாதிரி அதெல்லாம் கொடுத்துட்டே நீங்கள் இந்த செடிகளை மெயின்டைன் பண்ணிக்கோங்க.
அடுத்ததா வந்து களைச்செடிகள். அதையும் நீங்க கவனமா வச்சுக்கணும். நீங்க களைச்செடியெல்லாம் அதிக அளவுல வளர விட்டுட்டீங்க, பெருசாயிருச்சுன்னா, அத நம்ம பிடிச்சு இழுக்கும்போது இந்த செடிகளும் வந்து வேரோட வெளியில வந்துரும். ஸோ, அதனால சின்னதா இருக்கும்போதே களைச்செடிகள வந்து பிடுங்கி போட்டுருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க குடுக்குற தொட்டியினுடைய சைஸ். நீங்க எந்த அளவுக்கு குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு இந்த செடிகள் படர்ந்து வளர ஆரம்பிச்சு, நிறைய மொட்டுக்கள் குடுக்க ஆரம்பிக்கும். ஸோ, இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கவனத்துல வச்சுக்கும்போது, உங்களுக்கு பூக்கள் வந்து நிறையாவே வந்து இந்த செடிகள் குடுக்க ஆரம்பிக்கும். அடுத்ததா வந்து ப்ரொபகேஷன். இந்த செடிகள எப்படி ப்ரொபகேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேபிள் ரோஸ் வந்து ஏன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு செடியா இருக்கு அப்படின்னா, மெயின் ரீசன் இந்த ப்ரொபகேஷன் தான். ஈஸியா வந்து கிள்ளி வச்சாலே அள்ளிட்டு வளரக்கூடிய ஒரு செடி தான். பட் இதை வந்து ரொம்ப ஈஸியா நம்ம விதைகள்ல இருந்தும் வளர்க்க முடியும். இதுதான் வந்து விதைகள் கருப்பு கருப்பா குட்டி குட்டியா தெரியுது இல்லையா? இதில வந்து ஏகப்பட்ட விதைகள் இருக்கும். எல்லாமே கொட்டி போய் இப்போ ஒரு 5, 6 விதைகள் வந்து ஒட்டிட்டு இருக்கு அந்த செடியில. ஸோ இந்த விதைகள் வந்து தானாவே செல்ஃப் சீடிங் பண்ணிக்கும். அதுவே போய் விழுந்து ஒரு புது செடியா முளைக்க ஆரம்பிச்சிருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். விதையிலிருந்து வளர்ந்த டேபிள் ரோஸ் செடி தான் இது. ஸோ இந்த மாரி வந்து புது செடிகள் வந்து நெறைய முளைக்க ஆரம்பிக்கும். மழைக்காலங்கள்ல வந்து இதனுடைய முளைப்பு திறன் வந்து இன்னுமே சூப்பரா இருக்கும். வெயில் காலங்கள்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ இந்த விதைகள வந்து நீங்க சேகரிச்சு வைக்கிறதுனா வச்சுட்டு, நீங்க வந்து விதைச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா, ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தட் வந்து ஸ்டெம் கட்டிங்ஸ். இப்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். இப்ப இந்த சின்ன கட்டிங்ஸ் எடுத்திருக்கேன் இல்லையா? இது வந்து டெட்கேட்டிங் பண்ணேன் இல்லையா? அந்த ஒரு கட்டிங். இதில வந்து கீழ இருக்கிற இலைகள் எல்லாத்தையுமே நீங்க ரிமூவ் பண்ணிறணும். நடுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டெம் எந்த அளவுக்கு மண்ணுக்குள்ள போதோ, அதில இருக்கிற இலைகள வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஆக்சுவலா இந்த சைஸ்ல வச்சா கூட அது வந்து முளைச்சு வந்துரும். பட் நீங்க இப்போ பிகினரா இருக்கீங்கன்னா, இத விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல வந்து நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ரொபகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி டேபிள் ரோஸ்ல. அத நான் சொல்லணுங்கிறது இல்ல. இருந்தாலும் பிகினர்ஸ்க்கு ஒரு கைடு வேணுங்கிறதுனால சொல்லியிருக்கேன். ஸோ உரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க மற்ற பூச்செடிகளுக்கு என்ன உரங்கள் குடுப்பீங்களோ, அதே ஸ்கெட்யூல்ல இவங்களுக்கும் குடுத்துக்கலாம். பட் இவங்க ஹெவி ஃபீடர்ஸ் எல்லாம் கிடையாது. பூக்கள் நெறைய பூக்குது, அப்ப நெறைய உரங்கள் குடுக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்போ முடியுமோ, அப்ப நீங்க உரங்கள் குடுத்தீங்கன்னா கூட இந்த செடிகளுக்கு போதுமானது. ஏன்னா மண்ணுல இருக்கிற சத்துக்கள் வந்து நாளடைவுல வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம அப்பப்போ உரங்கள் சேர்த்துக்கலாம். பூக்கள் இன்னும் நிறையா வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மீன மிலம் இருக்கு இல்லையா? அத வந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணும்போது, மொட்டுக்கள் வந்து நிறைய வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். பூக்களும் உங்களுக்கு நிறைய கொடுக்க ஆரம்பிக்கும். தண்ணிய பொறுத்தளவுக்கு ரொம்ப ஓவர் வாட்டரிங் வந்து பண்ணிறாதீங்க. தண்ணி குடுக்கறதுக்கு முன்னாடி மண்ணினுடைய ஈரப்பதத்த வந்து செக் பண்ணிக்கோங்க. மண்ல ஈரப்பதம் இல்ல, ஓரளவுக்கு வந்து வறண்டு போயிருக்கு அப்படின்னா, அந்த சமயத்தில நீங்க தண்ணி குடுத்துக்கலாம். ஏன்னா, இது வந்து நல்ல ஒரு ட்ராப் டாலரண்ட் பிளான்ட். வறட்சி வந்து நல்லா தாங்கக்கூடிய ஒரு செடி தான். ஸோ, அதனால ரொம்ப வந்து ஓவர் வாட்டரிங் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, சீக்கிரமாவே வந்து தண்டுகள் வந்து அழுக ஆரம்பிச்சுரும். ஸோ, அதனால வேணுங்கிற சமயத்தில கரெக்ட்டா மண்ண வந்து செக் பண்ணிட்டு தண்ணி குடுத்துக்கோங்க. அதே மாரி இதுக்கு பாட் வந்து நீங்க செலக்ட் பண்ணும்போது, ரொம்ப ஹைட்டா இருக்கிற பாட் வந்து தேவை கிடையாது. அதே சமயத்தில எந்த அளவுக்கு நீங்க அகலம் குடுக்குறீங்களோ, இந்த சின்ன சின்ன குட்டி டப்ஸ் எல்லாம் வரும் நல்லா அகலமா. அந்த மாரி டப்ப வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, அதில வைக்கும்போது இந்த செடிகள் நல்லா பரவி வளர்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாரி இந்த செடிகள் வச்சு ரொம்ப நாள் ஆயிருச்சு. அந்த ஸ்டெம் பார்க்கறதுக்கு ரொம்ப வீக்கா இருக்கு. பெருசா வளர்ச்சி எதுவும் இல்ல. அப்படியே கொஞ்சம் ஒரு மாரி ரொம்ப வீக்கா இருக்கிற மாரி ஃபீல் பண்ணீங்கன்னா, டக்குன்னு அதிலிருந்து ஒரு கட்டிங்ஸ் எடுத்து புதிய செடிய வந்து ப்ரொபகேட் பண்ணி வச்சுக்கோங்க. தான் வருடம் முழுக்க இந்த செடிகள்ல வந்து பூக்கள் இருந்துட்டே இருந்தாலும், சம்மர் சீசன்ல தான் வந்து அதிக அளவுல வந்து நீங்க பூக்கள் பார்க்க முடியும். செடிகளுடைய குரோத்துமே நல்லாயிருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். மழைக்காலங்கள்ல வந்து அதிகமா மழை தண்ணி வந்து தேங்க விடாதீங்க. அதே மாரி பூச்சி தாக்குதல் நெறையா இருக்கும். அதிக அளவுல மழை தண்ணி வந்து தேங்குறதுனால வேரழுகல் சீக்கிரமா வந்துரும். ஸோ வந்து ரொம்ப ஈரப்பதமா இருக்கு அப்படின்னா, மழை தண்ணி படாத இடங்கள்ல இந்த செடிகள மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 8 to 9 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் டேபிள் ரோஸ்லேயும் சரி, பர்ஸ்லைன்லேயும் சரி இந்த அளவுக்கு கலர்ஸ் வந்து இருந்தது கிடையாது. பட் இப்போ இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா, இந்த தாய்லாண்ட் வெரைட்டிஸ் நிறையாவே வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த 8, 9 இயர்ஸ்க்கு பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம் தான் வந்து கொஞ்சம் மாடி தோட்டம் வந்து கொஞ்சம் பிரபலமான ஒரு டைம்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து ஒரு ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து இருந்தோம். அந்த டைமில் தான் வந்து ஒரு தாய்லாண்டில் இருந்த ஒரு லேடி அவங்களும் அந்த குரூப்பில் வந்து இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் புரோட்டோகால இந்த டேபிள் ரோஸும் சரி, பர்ஸ்லைனும் சரி நிறைய வெரைட்டீஸ் வந்து போடுவாங்க. அதில எஸ்பெஷலி எங்களுக்கெல்லாம் வெறி கொண்டு தேட ஆரம்பிச்சது வந்து இந்த சிண்ட்ரெல்லா வெரைட்டீஸ். அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு வெறி மாரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். எல்லாருமே தேடி பார்த்து, இங்க வந்து அந்த அளவுக்கு அவைலபிலிட்டி எதுவுமே கிடைக்கல இந்தியால. ஸோ அந்த குரூப்ல இருக்கிற சில பேர் வந்து அவங்க ஃபாரின் போயிட்டு வரும்போது, அதுக்கப்புறம் சில பேர் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாம் பெருசா அ அந்த டைம்ல வந்து ஒரு 3000 to 4000 வரைக்கும் வந்துச்சு ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாம். அதையும் வந்து பேர் பண்ணிக்கிட்டு அங்கருந்து வந்து நெறைய கட்டிங்ஸ் எல்லாம் வாங்குனாங்க தாய்லாண்ட்லேருந்து. ஸோ அந்த மாரி எல்லாரும் சேகரிச்ச அந்த கட்டிங்ஸ் எல்லா வகையான கலர்ஸ் கடைசியா வந்து சிண்ட்ரெல்லால ஆரஞ்ச் அண்ட் ரெட் கலர்ஸ் மட்டும் கிடைக்கவே இல்ல. எப்படி பார்த்தாலும் கிடைக்கல. கடைசியில அந்த கலரையும் தேடி கண்டுபிடிச்சு ஒருத்தங்க எடுத்துட்டு வந்தாங்க.
அதுக்கப்புறமா அவங்களுக்கு கிட்ட இருக்கிற கட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டு, அ அதிலிருந்து வரக்கூடிய செடிகள்லேருந்து கட்டிங்ஸ் எடுத்து எங்க குரூப்ல இருக்கிற எல்லாருக்குமே குடுக்க ஆரம்பிச்சாங்க. நானும் நெறைய கட்டிங்ஸ் வந்து வச்சிருந்தேன். நெறைய கலர்ஃபுல்லா இருக்கும். பர்ஸ் லைன்லாம் அவ்ளோ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருந்தேன். ஸோ எல்லாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கலர்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எங்க குரூப்ல வந்து அவங்களோட எஃபர்ட்னால வந்து இவ்ளோ கலர்ஸ் வந்து நாங்க சேகரிச்சு வச்சிருந்தோம். அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த டைம்ல நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் இந்த வீடியோ மூலியமா. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கேரளா சைட்ல நெறையா போட்டு இதெல்லாம் இப்போ சேல்ஸ்க்கு வந்து நெறைய அவைலபிள்ல இருக்கு. இன்னைக்கு நெறைய பேர் வந்து கலர் கலரா இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கிட்டுருக்காங்க. பட் அந்த டைம்ல ரொம்ப பைத்தியம் புடிச்ச மாரி தேடினோம். ஒரு 2 மாசம் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ யார் யாருனால பார்த்து எடுக்க முடியுமோ எடுத்து, இந்த கலர் இல்ல, இந்த கலர் இல்லன்னு சொல்லிட்டு தேடி தேடி வாங்குனது வந்து என்னைக்குமே மறக்க முடியாது. இந்த பூக்கள பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த நெனப்பு தான் வரும். ஸோ நீங்களும் கண்டிப்பா இந்த கலர்ஸ் எல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கார்டனிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா, Facebookல ஃபாலோ பண்ணிக்கோங்க.